Hi friends, welcome to Kurinji.com. சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த்தி அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கம்பு மாவு அல்லது கேழ்வரகு மாவு இது எது வேணால் சேர்த்து செய்து கொடுக்கலாங்க. நீங்கள் தினம் ஒரு மாதிரி செய்யலாமல் கொஞ்சம் மாற்றி செய்து கொடுக்கலாம். கோதுமை மாவு அதே மாதிரி இந்த டைமில் இந்த சம்மரில் கம்பு மாவுலாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க அது. இப்போ அந்த கோதுமை மாவும் இந்த தேங்காயும் சேர்த்து நல்ல வாசனை வரும் வறுபட்டு. அந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இது நல்லா கொஞ்சம் கொதித்து கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே கோதுமை மாவும் நல்லா சூடு ஆறி இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாகவும் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே கோதுமை மாவோட தேங்காய் சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறது அங்கங்கே வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கங்க. கொஞ்சமாக வெல்லம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த மாதிரி எல்லா வெல்லமும் வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்குங்க. வெல்லம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக கொதிக்கிற அளவுக்கு வெல்லம் தண்ணி சூடாக ஊற்றும் போது தான் மாவு நல்லா வெந்துட்டு நமக்கு இந்த பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது இந்த டைமில் கை வச்சிங்கன்னா ரொம்ப சுடும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், அது வரைக்கும் இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுண்டு இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்துட்டு இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இதை நீங்கள் உருண்டையாவோ அல்லது கொழுக்கட்டை ஷேப்பில் எப்படி வேணால் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் இது பாருங்கள், மாவு உங்களுக்கு கோதுமை மாவாக இருந்தாலும் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லை பாருங்கள். அப்படியே நல்லா பிக்கும்போது நம்ம அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேங்க. நான் கட்லெட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அல்லது நீங்கள் எப்பயும் நார்மலாக உருட்டி வேக வச்சு கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணி விட்டு பிணைஞ்சிருந்தாலுமே இதை நல்லா ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கிங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸும் எடுத்து வச்சுட்டு நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஆவி வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் ஸ்டாண்டு போட்டுட்டு தண்ணி வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வந்து வெந்து வரணுங்க. நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா புகை வர அளவுக்கு வேக வச்சுருங்க. எல்லா பக்கமும் ஆவி வந்ததுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு பாருங்கள். இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நல்லா வெந்திருக்குதுன்னு. இது கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க, அரிசி மாவில் செஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த தேங்காய் வந்து வறுத்து சேர்த்துருக்கிறதுனால வாயில் அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் மாவு கிளறும் போதே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.